Hi business sisters, welcome to this new video. இப்போ இந்த ஜான் ஸ்ட்ரீட் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. இனிமேல் அதாவது நம்ம கூர்ந்து கவனிக்க போகிறோம். டெக்னலைஸ் மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு சொன்னால் ஈஸியாக நிஃப்டி எந்த பக்கம் போகும் வரும் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ மார்க்கெட்டில் போயிடலாம். இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு பக்கமாக கீழே போய் ரேஞ்ச் மார்க்கெட் போட்டு ஃப்ரை பண்ணிட்டாங்க. நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம காலையிலே ப்ரீ மார்க்கெட் பார்த்த மாதிரி குளோபல் மார்க்கெட் அப்சைடு இருந்தது, அது யூஎஸ் அப்சைடு, யூரோப் அப்சைடு, ஏஷியன் மார்க்கெட் டவுனாக இருந்தது. நம்ம மார்க்கெட் ரேஞ்சு அண்டு எஃப்ஐ நியூட்ரலாக இருந்தாங்க, டெக்னிக்கலும் நியூட்ரலாக இருந்துச்சு. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் கீழ் சைடு இருக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருந்தோம். இல்லை நியூஸ் ஏதாவது மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணலான்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் ஆகிருக்கு. ஆனால் 11:30 மணிக்கு டவுன் ஆகிட்டு 4 மணி நேரம் அப்படியே ரேஞ்ச் போட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நிஃப்டி இண்டெக்ஸ் எஸ் 5 மினிட்ஸ் மாற்றிடுறேன். பாருங்கள், காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி லோவர் ட்ரேட் ஆனோடனே ஹியூஜ் கேப் டவுன் சொல்லிட்டு ஹெட்லைன்ஸில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போட்டிருந்தோம். அதே மாதிரியே கேப் டவுன் ஆகிட்டு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆச்சு. 25,355 நேற்று க்ளோஸு. இன்றைய ஓப்பன் 25,255, 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 9:40க்கு 25,322, அதுதான் இன்றைய ஹை. அதை கிரியேட் பண்ணிச்சு. மடமடன்னு 11:30 மணிக்குள்ளே 170 பாயிண்ட்ஸ் டவுனு. 25,150 கிரியேட் பண்ணிச்சு. 25,140லேருந்து 25,180லேயே ரேஞ்ச் போட்டுட்டு 4 மணி நேரமாக அப்படியே முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது இன்னைக்கு 1.25% இந்தியா விக்ஸ் அப் ஆகி 11.82. ஸோ டாரிஃப் பிரச்சனையா இல்லை மற்ற குளோபல் டென்ஷனா எதுவோ ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி யூஎஸ் விக்ஸும் முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஐஎன்ஆர் 85.76, அதிலே தான் நின்றுட்டே இருக்குது. ஹெவி வெயிட்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, ஏர்டெல், இன்ஃபோசிஸு, அதையும் நம்ம பார்ப்போம். அப்புறம் கோல்டு ஒரு 0.5% ஏறி இருக்கு. பிட்காயின் புதிய வரலாறு படைச்சிருக்கு. க்ரூடும் ஏறி இருக்கு. இது எல்லாமே பார்ப்போம். சரியா, நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். டே கேண்டில் மாத்திர இந்த இடம் தான் சப்போர்ட்டு. இந்த பாருங்க, அந்த கோடு வரையணும் பாருங்க. அதை ஏற்கனவே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக கரெக்டாக ஒர்க் ஆகும்போது இருக்குது, பார்க்கலாம் வர நாட்களில். இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை இதுக்குள்ளே வரணும். ரெண்டில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். சரியா, நியூஸ் அண்டு எஃப்ஐடி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம். 25,000 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 25,300. அட்வான்ஸ் 854, டிக்ளைன்ஸ் 1775. ரெட் கேண்டில் 39 கேண்டில், கிரீன் கேண்டில் 13 கேண்டில். இன்னைக்கு டாப் கேண்டில் இந்துஸ்தான் லீவ் லிமிடெட் 4.62. அந்த சிஇஓ புதுசாக பிரியாங்கிறவங்க போட்டிருந்தாங்களா, அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நல்லா ஏறி இருக்குது. எஸ்பிஐ லைஃப் 1.38, ஆக்சிஸ் 0.82% அப்பு. கொடாக் பேங்க் 0.76% அப்பு. டாப் லூசர் டிசிஎஸ் 3.5% டவுனு. அவருடைய ரிசல்ட் வந்தோடனே மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதே மாதிரி மஹிந்திரா 2.25%, பஜாஜ் ஆட்டோ 2%, விப்ரோ 2% டவுனு. வெயிட்டேஜ் ஹெச்யூஎல் +22, ஹெச்டிஎஃப்சி -39, ரிலையன்ஸ் -34, டிசிஎஸ் -27, ஏர்டெல் -26, மஹிந்திரா -18, இன்ஃபோசிஸ் -17. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு மூமெண்ட்ஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூமெண்ட். 56,607 to 57,091. இந்த சார்ட்டை பாருங்க. இந்த நம்ம ஒரு ரைசிங் சேனல் வரைஞ்சிருந்தோம், அதை தான் பேஸ் பண்ணி அதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. இன்னும் சப்போர்ட் 56,500, ரெசிஸ்டன்ஸ் 57,000. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹையான 57,628. இந்த கோல்டு சார்ட் பாருங்க. இது டபுள் டாப்பா கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு டாப், இந்த இடத்துல ஒரு டாப்பு. ஓகே, அந்த டாப் பிரேக் பண்ணி போகும்போது தான் ஃபர்தராக கோல்டு போகும். இப்போதைக்கு கோல்டு ஒரு 1% கூடி 33.60 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீட்டைலில் 9,075 விற்கப்படுது. 120 ரூபா சில்வர் விற்கப்படுது.
அடுத்தது அதே மாதிரி பிட்காயின் வரலாறு காணாத ஒரு இது பண்ணியிருக்கு. அதாவது இப்போ புதிய லைஃப் டைம் ஹை வந்து 1,18,839. 1,09,000 இருந்தது, அப்புறம் 1,12,000 இருந்தது, அப்புறம் 1,18,000 இருந்தது, இப்போ 1,18,839. இப்போ 1,18,128 ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயில் அதே மாதிரியே இந்த சார்ட்டை பாருங்க, வாலட்டைல், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. ஏன்னா ட்ரம்ப் வந்து ரஷ்யன் இதில் பண்ணவங்களுக்கு 500% தாரிஃப் பண்ணலாங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ்லாம் பார்ப்போம். அதனால் குரூடு வந்து மேலே கீழே அடிச்சிட்ருக்கு. ஓகே, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.5% டவுனு, S&P 500 0.5% அப்பு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% டவுனு, CSE இட்டாலி 1% டவுனு, DX 1% டவுனு ஜெர்மனி. ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.25% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்செங் 0.5% அப்பு, தைவான் 0.5% அப்பு, கொரியா கோஸ்பி 0.5% டவுனு, SCT காம்போசிட் 1% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% அப்பு, சைனா சங்கே ஃப்ளாட்டு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது இந்த பாருங்க, சார்ட்டை பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு பியரிஷ் ஃபிளாகை பிரேக் பண்ணிட்டு இப்போ புல் பேக் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஓகே, ஆர் இதோடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்குள்ளேயே வந்துடலாம். ரெண்டு தான் நடக்கும். இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலும் நமக்கு வந்து முக்கியத்துவம் பெறும். அதாவது எஃப்ஐஸ் பையர்ஸாக மாறணும், அல்லது நல்ல நியூஸ் வந்து எல்லா ப்ரோ ட்ரேடர்ஸ், டிஐசி, எஃப்ஐஸ் எல்லாருமே பையிங் சைடு மாறும்போது பவுன்ஸ் பேக் ஆகி போகும். இல்லாட்டி இந்த வீக் கண்டினியூ ஆகும். ஏன்டா தொடர்ந்து டவுன் சைடு தான் இருக்குது. அதாவது இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாகவே டவுன் சைடு தான் இருக்குது. இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்தாலும் வீக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ மற்ற இது பார்த்துலாம். ஐடி செக்டர் இன்னைக்கு கீழே கேப் டவுன் ஆகிட்டு ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. மிட் கேப் இன்னைக்கு 1% டவுனு கீழே போயிட்டே இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1% டவுனு கீழே போகுது. ஆட்டோ செக்டர் 1.25% டவுனு கீழே போயிட்டே இருக்குது. காமோடிட்டிஸ் இன்னைக்கு வந்து 0.5% டவுனு. ஓகே, எஃப்எம்சிஜி தான் இன்னைக்கு 0.5% அப்பில் முடிஞ்சிருக்குது. மற்ற கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே மைனஸில் தான் போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஆப்ஷன் செயின் வந்து 25,000ல் 1,06,700 கான்ட்ராக்டு சப்போர்ட்டுக்கும், ரெசிஸ்டன்ஸ் சைடு 25,300, 25,400, 25,500 முறையே 1,39,000, 1,14,000, 1,636, 1,49,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. மேல் சைடு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழ் சைடு 25,000 மட்டும்தான் சப்போர்ட். சரியா? அடுத்தது இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் வந்து இங்கிலாந்துடைய ஜிடிபி வரவேண்டிருக்கு. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து டிமார்ட்டுடைய ரிசல்ட்டு, எல்கான் இன்ஜினியர் ரிசல்ட் வரவேண்டிருக்கு. 14th அன்னைக்கு HCL, ஓலா சில கம்பெனியுடைய ரிசல்ட் வரவேண்டிருக்கு. சரியா? எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை அவங்க ஒன்றும் பெரிய லெவலில் வாங்கவும் இதில் விற்கிறது இல்லை. பாருங்கள், ரொம்ப கம்மி தான். 221 கோடி வாங்கியிருக்காங்க லாஸ்ட்டாக. ஒரு 77 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 26 கோடி விற்றுருக்காங்க, 321 கோடி வாங்கியிருக்காங்க, 760 கோடிக்கு விற்றுருக்காங்க, 1481 கோடி விற்றுருக்காங்க, 1560, மொத்தமே 5179 கோடி தான் இந்த மூமெண்ட்ஸு, அந்த வாங்க விற்றுகளே நடந்திருக்கு இந்த மாதத்திலே. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி பார்த்துடலாம் என்ன நடக்குது என்று. கிஃப்ட் நிஃப்டி மூமெண்ட் நம்ம ட்ரேட் ஆனதுக்கு அப்புறமாக இந்த இடம் தான் 3:30 மணிக்கு. ஓகே, கீழே தாங்க போயிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 3:30க்கு அப்புறமாக கீழ் நோக்கி செல்கிறது. ரொம்ப செல்லலை, ஆனால் கீழ் நோக்கி செல்லுது. மேலே இல்லை, ரெட் கேண்டில் தான் போட்டு போகுது. இன்னும் டைம் இருக்குது, திங்கட்கிழமை வரைக்கும். அப்படியே பவுன்ஸ் பேக் கூட ஆகலாம். Any news can change the market view. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம். மற்ற நியூஸ்கள் பார்த்து முடிச்சுக்கலாம். ட்ரம்ப் வந்து ஸ்லாப்ஸ் 35% டாரிஃப் ஆன் கனடா, வான்ஸ் ஃபர்தர். அதாவது அவங்க ரிட்டேலேட் பண்ணாங்கன்னா மறுபடியும் நான் ஹைக் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. NDTயில் வந்திருக்க நியூஸு.
அப்புறம் கனடா வந்து கண்டினியூ டு டிஃபெண்ட் அவர் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இந்தியா டுடேயில். அப்புறம் 500% ரஷ்யா ஆயில் டேங்க்ஸ் ஆன் இந்தியா, ரஷ்யாவில் பர்ச்சேஸ் பண்ணால் 500% தாரிஃப் போடுவோங்கிற ஒரு விஷயம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு எக்கனாமிக் டைம்ஸில். அப்புறம் நெத்தன்யாஹூ வந்து யூஎஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்புகிறாரு. சீஸ்வேர் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க. அப்புறம் அரப் நியூஸ், என்டிடிவி, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், மின்ட், இதில் வந்து எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி, அல்ஜசீராலையும் எங்கே பார்த்தாலும் சாகடிப்பு அப்படின்ட்டு இந்த நியூஸ் சேனல்களில் காசா பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் வந்து வேர்ல்டு வைடு காசன் கொடுத்துருக்காங்க அமெரிக்கன்ஸுக்கு. இது டிஎன்ஏ இண்டியாவில் வந்திருக்கு, ஈரான் பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஈரான் குட் ரெக்கவர் சம் யுரேனியம் ஆஃப்டர் யுஎஸ் ஸ்ட்ரைக், இஸ்ரேலி ஆஃபீஸர் சொல்கிறாரு பிபிசியில். அவங்க வந்து யுரேனியத்தை மறுபடியும் அந்த நியூக்ளியருக்காண்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் நிமிஷா பிரியா அந்த ஜூலை 16 ஹேங் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஏமனில் இது இருக்குல்ல, அது வந்து ஜூலை 14 வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதை ஹியரிங் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக அது என்ன பண்ண போகிறாங்கிறது நாடே உற்று நோக்கிட்டு இருக்குது. அது என்டிடிவியில் அது நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் டெட்லி நியூ ரஷ்யன் ட்ரான் அண்ட் மிசைல் அட்டாக் நடந்திருக்கு KYIVயில், இது பிபிசியில் நியூஸ் வந்திருக்கு. சரியா, வீக்லி ரிப்போர்ட் அடுத்து இதில் பார்ப்போம் நாளைக்கு. மற்ற இதுகளுக்கும் ஆதரவளிங்க. எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.